செய்தி வாசிப்பாளர் சேயோன் வணக்கம். இது உங்கள் சேயோன் வழங்கும் முக்கிய தேர்தல் அரசியல் செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் மாநில அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை சுட்டிக்காட்டும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தற்போது 91 இடங்களில் முன்னிலை பெற்று மாநிலத்தின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக 68 இடங்களிலும் திமுக 55 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமையை பார்த்தால் தெளிவான பெரும்பான்மை யாருக்கும் இல்லாத சூழலில் தவக மற்றும் அதிமுக கூட்டணியின் மூலம் ஆட்சி அமைப்பது சாத்தியமாக உள்ளது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள விஜயின் இல்லம் தற்போது புதிய அரசியல் மையமாக மாறியுள்ளது. உயர்மட்ட IPS மற்றும் IAS அதிகாரிகள் விஜயை சந்திக்க முயற்சி செய்து வருவதாகவும் சிலர் நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பொதுவாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன் காணப்படும் அரசியல் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் திமுக கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது பெரிய அரசியல் பின்னடைவு என கருதப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தவக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களிலும் விஜயின் அரசியல் எழுச்சி குறித்து பெரும் ஆதரவு பதிவுகள் வெளியாகி வருகின்றன. இப்போது மக்கள் மத்தியில் எழும் முக்கிய கேள்வி, அடுத்த முதலமைச்சர் விஜயா? தமிழகத்தில் புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெளிவாகும். இது உங்கள் சேயோன் வழங்கிய முக்கிய அரசியல் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.